ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இதெல்லாம் முடிவில்லாதது போல தோன்றுகிறதா? நீண்ட நாட்களாக காத்திருந்த எந்த ஒரு காரியத்திற்கும் இல்லை, நீங்க எடுக்கிற முயற்சிகள் எதற்குமே ஒரு முடிவில்லாம இந்த வேதனைகள் தான் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த உபத்திரவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நெருக்கடிகள் பெருகி கொண்டே இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா, இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை நீங்க மனம் சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவரிடம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு எப்பொழுது இந்த பாடுகள் தீரும், எப்பொழுது எனக்கு இந்த உபத்திரவங்கள் தீரும், என்னுடைய உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முடிவில்லாதது போல தோன்றலாம். ஆனா நீங்க ஆண்டவரை மட்டும் உறுதியாக நம்புங்க. என்ன நீங்க நம்புகிறது கர்த்தரால நிச்சயமாக கைகூடி வரும். உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரசங்கில சொன்னது போல எல்லாவற்றிற்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இன்றைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா, நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியாக களிப்புடன் இருக்கிற ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு நீங்க எல்லாவற்றையும் இழந்து விட்டீங்க அப்படின்னா, இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் இருக்கு. இன்றைக்கு நீங்க வெறுமையில இருக்கிறீங்கன்னா, நாளைக்கு நீங்க செல்வ செழிப்போடு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அதனால மனம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இந்த நம்பிக்கைக்கு முடிவு தருவார். நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இப்பொழுதும் இயேசப்பா தன்னுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா, இந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவில்லையா, அந்த உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவில்லையான்னு மனம் சோர்ந்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை நீங்க அறிவிங்க ராஜா. நீண்ட நாட்களாக விண்ணப்பம் செய்தும் இயேசப்பா, நீண்ட நாட்களாக ஜெபம் செய்தும் காத்து கொண்டு இருக்கிற பதில் வராமல் இயேசப்பா ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நீங்க அறிவிங்க ராஜா. இசப்பா அவங்க என்ன காரியத்திற்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ, என்ன காரியத்திற்காக உங்களுடைய பாதத்தில் கண்ணீர் சிந்துகிறாங்களோ, இசப்பா என்ன காரியத்திற்காக இசப்பா அவங்க முடிவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் ராஜா. இசப்பா அவங்களுக்கு தொழில ஒரு முடிவு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல முடிவு வரட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு வரட்டும். அவங்களுடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல முடிவை கொடுங்க ராஜா. இசப்பா என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற முடிவை தந்து நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனை நாங்க அறிவோம் ராஜா. இசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இசப்பா நல்ல ஒரு தீர்வை கொடுங்க, நல்ல காரியங்கள் வாய்க்க செய்யுங்க ராஜா. இசப்பா நீங்க எல்லாவற்றிற்கும் காலத்தை உண்டு பண்ணி இருக்கிறீங்க ராஜா. சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளின் பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நீங்க எல்லாவற்றிற்கும் முடிவு தந்து அவங்க சந்தோஷமும் இசப்பா மகிழ்ச்சியும் அவங்களுடைய ஆசை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேதனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு தருவார். காட் பிளஸ் யூ.